மீனா வந்து இந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உண்மைய சொல்லிருவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நிமிஷமும் மீனா சொல்லிருவாளோ என்னமோன்னு சொல்லி பயந்து பயந்து ரோகிணி இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மீனா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அங்க ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரோகிணிய வந்துட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டுருக்காங்க இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி இருக்கணும். ஆனா இந்த உண்ம வந்து இவளுக்கு மட்டும் தானே தெரியும். இவள நம்ம ஏதாவது பண்ணிட்டா என்ன? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ அ நம்ம மீனா வந்துட்டு ரோஹிணி கிட்ட பேசுறாங்க. "இங்க பாரு, இனி என்னால ரொம்ப நாளைக்கு இந்த குடும்பத்த வந்து ஏமாத்த முடியாது. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் ஏன் இத மறைக்கணும் சொல்லு? என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல மீனா, நானே கண்டிப்பா சொல்லிருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எப்ப சொல்லப் போற? சொல்றதா இருந்தா சொல்லியிருப்பேல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே "இல்ல, நான் மொதல்ல மனோஜ் கிட்ட வந்துட்டு நான் இத பத்தி பேசுனேன். அவரு ஏத்துக்கிட்டா, அவரு சரின்னு சொல்லிக்கிட்டா, வேற யாரும் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் மனோஜ் கிட்ட இந்த விஷயமா பேசுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "கூடிய சீக்கிரம் சொல்ற வழிய பாரு. இன்னும் ஏமாத்திட்டு இருக்கணும்னு நெனைக்காத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓரளவுக்கு தான் எனக்கு பொறுமையா இருக்க முடியும். நான் பொறுமைய இழந்துட்டேன்னா கண்டிப்பா நான் சொல்லிருவேன். ஏன்னா என்னைக்காவது விஷயம் தெரிஞ்சு இவருக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு என் வாழ்க்கைய என்னால காப்பாத்திக்க முடியாது. அதனால கண்டிப்பா நான் உண்மைய சொல்லிருவேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் ரோகிணி ஒவ்வொரு தடவையும் இந்த மீனா முத்துக்கிட்ட சொல்லிருவாங்களோ சொல்லிருவாங்களோன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம்.